பரம்பினர் எண்ணற்ற நெருப்பு அம்புகளை சேர வீரர்களை நோக்கி எய்ய வெளிச்சத்தால் ஈர்க்கப்பட்டு மலைக்கு சென்ற குலவிகள் கேடயங்களுக்கு பின்னால் மறைந்திருந்த சேர வீரர்களை தாக்கின. சேர வீரர்கள் அலறிக்கொண்டு குன்றின் மீதேறி மறுபக்கத்திற்கு ஓட குலவிகள் விடாமல் துரத்தி சென்று கொட்ட மலையெங்கும் சேர வீரர்களின் அலறல்கள் கேட்க துவங்கியது. பலர் குன்றிலிருந்து உருண்டு சென்றனர். சிதறியோடும் சேர வீரர்களை வீழ்த்தியபடி பரம்பினர் முன்னேறினர். பரம்பினரின் சொல்லும் குறியும் தவறுவதில்லை. காடுகளில் நாள் முழுதும் காத்திருக்கும் பரம்பினர் பொறியை அணுகும் மிருகங்களை கிடைக்கும் ஒரே வாய்ப்பில் வீழ்த்த வேண்டும். அவர்களின் அம்பின் குறியில் அன்றைய உணவோ ஏமாற்றமோ அடங்கியுள்ளது. மிருகங்களை காடுகளில் எதிர்கொள்ளும் போது அம்பின் குறியில் அவர்களது வாழ்வோ மரணமோ அடங்கியுள்ளது. அம்புகளை ஆள்பவனே பரம்பினனாக மாற முடியும். ஒவ்வொரு பரம்பினனும் குறியே வைக்காமல் அம்புகளை எய்து கொண்டிருந்தான். சிந்தை நினைப்பதை கண்கள் அளவெடுக்க கைகள் செயலாற்றி இரையை சரித்து கொண்டிருந்தன. பெருங்குலவிகளுக்கும் அம்புகளுக்கும் பயந்து சேர வீரர்கள் செம்மலையின் அடிவாரத்தை நோக்கி ஒரு புறத்தில் ஓடிக்கொண்டிருக்க செம்மலையின் மறுபுறத்தில் பரம்பினர் வேகமாக மேலேறி கொண்டிருந்தனர். கரடு முழுதும் பற்றி எரிந்து கொண்டிருக்க எரிமலையின் மீது ஓடுவது போல் பரம்பினர் ஏறிக்கொண்டிருந்தனர். ஏறும்போதே பல பரம்பினர் நெருப்பு அம்புகளை மேல் நோக்கி எய்ய அம்புகள் கரட்டின் உச்சியை தாண்டி மறுபுறத்தில் விழுந்து எரிய துவங்கின. நிலவனும் இளங்கீரனும் கரட்டின் இரண்டு புறங்களிலிருந்தும் பரம்பினரை வழிநடத்தி மேலேறி கொண்டிருந்தனர். அம்புகளுக்கும் வளரிக்கும் தப்பிய சேர வீரர்கள் இருவரின் வட்டுக்கத்திகளுக்கு பலியாகி கொண்டிருந்தனர். பாரி இருவரையும் கவனித்தவாறு கரட்டின் நடுவில் மேலேறினான். பரம்பினர் மலை உச்சியை அடைந்த போது கரட்டின் மறுபுறமும் அவர்கள் எய்திருந்த நெருப்பு அம்புகள் நெருப்பு பூக்களாய் மலர்ந்து ஒளி வீசி கொண்டிருக்க சேர வீரர்கள் கீழ் நோக்கி ஓடுவது தெளிவாக தெரிந்தது. இலக்குகள் தெளிவானதும் அம்புகளும் வளரிகளும் சீறி சென்று அனைவரையும் வீழ்த்தின. சேர வீரர்களின் உடல்களும் தலைகளும் உருண்டு சென்று அடிவாரத்தை அடைந்தபோது செம்மாஞ்சேரல் வந்து சேர்ந்தான்.